ஆனால் கடவுளை பற்றி கொண்டு அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பயம் இருக்காது. கடவுள் பயமே ஒரு தைரியம் தான். ஃபியர் ஆஃப் காட் இஸ் a confidence in life. கடவுளை பற்றி கொண்டு கடவுளே என்று பயப்படுகிறவர்கள் கடவுள் பயம் அல்லது, கடவுள் தருகிற பலம் அது. எங்கே பயம் பலமாகிறது என்று பார்க்கிறீர்களா? சாதாரண சக்திகளை பற்றி கொண்டு, பணத்தை பற்றி கொண்டு, சொத்தை பற்றி கொண்டு, நீங்கள் வகிக்கிற பதவியை பற்றி கொண்டு, அதை பற்றி இருக்கிற பயம் அல்சரை உருவாக்கும், கேன்சரை உருவாக்கும், தலைவலியை உருவாக்கும், எல்லா வியாதிகளையும் உருவாக்கும். ஆனால் கடவுளை பற்றி கொண்டு கடவுள் பயம் வைத்திருக்கிறவர்களுக்கு பலம் வருகிறது என்று சொல்லுகிறது நற்செய்தி. அவர் விண்ணிலே வருவதை பார்ப்பார்கள், நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால் தான் கடவுளுக்கு மட்டும் பயப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். பவுலடியார் சொல்லுகிறார், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று சொல்லுகிறார். நெருக்கடியோ, பசியோ, பிணியோ, புயலோ தயங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் தமிழ் பண்பாட்டிலிருந்து வருகிறோம். தாய்மான சொல்லுகிறாரே, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்லுகிறார். பயப்படாமல் கடவுளுக்கு மட்டுமே பயப்படுகிற ஞானம்தான் சிறந்த ஞானம், சிறந்த பலம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. நமக்கு செய்தி. சகோதரிகளே, சகோதரர்களே, நம் வாழ்வை உயர்த்தி நிறுத்துவதற்கு, வீழ்ந்தாலும் எழுந்து நடப்பதற்கு, நமக்கு அழிவு வந்தாலும் அழிவிலிருந்து மீண்டும் எழுவதற்கு, நோய் வந்தாலும் அந்த நோயிலிருந்து மீள்வதற்கு நமக்கு தேவையானவை மருந்தல்ல, கடவுள் பயம் என்கிற மருந்தே. அதனால்தான் எத்தனையோ வியாதிகள் இருந்தும், எத்தனையோ மருத்துவம் அதற்கு இருந்தும், பூண்டி மாதாவே, ஆரோக்கிய அன்னையே, புதுமை மாதாவே என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். நம்பிக்கைதான். நாளை விடியும், போட்டது முளைக்கும், நல்லது நடக்கும், நாளை விடியும் என்று நம்புகிறவர்களுக்கு நாளை விடியும். நாளை விடியாது, என்ன எப்படி முடியாதுங்க, இதெல்லாம் என்ன நடக்குமா, நான் ஜெயிச்சிருவேனா என்று நினைக்கிறவர்கள் வீழ்ந்து போவார்கள். நான் ஜெயிக்கவில்லை என்றால் யார் ஜெயிப்பார்கள், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. போட்டது முளைக்கும், நல்லதே நடக்கும், நாளை விடியும், நல்ல காலம் பிறக்கும். யாருக்கு? கடவுள் பயம் உள்ளவர்களுக்கு. இந்த கடவுள் பயம் என்கிற பலத்தை நம் உள்ளத்தில் இருத்தி, நம் இரத்தத்தில் பாய்ச்சி, நம்முடைய வாழ்க்கை எத்தனை துயர்கள், எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்பதற்கு பூண்டி அன்னை நமக்கு அருள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பதியிலே ஒருவருக்காக ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, எழுந்து நிற்போம். பூண்டி புதுமை மாதாவினிடம் வந்து பலவித ஏக்கங்களோடும் தேவைகளோடும் அன்னையின் பாதம் வந்துள்ள நாம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம் அன்றாட்டுக்களை நம் தந்தையாகிய இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டும் என்று நல்ல ஆயரும் குருவும் ஆகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் என்று உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறை அரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும்,
நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையையும் தந்தருள வேண்டும் என்று உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் தாயும் அரசியுமான அமலோபுரப்பு அன்னையின் பரிந்து பேசுவதால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் பறந்தோட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்கிட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாய் இருக்கின்ற எங்கள் இறைவா, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு எந்நாளும் பெற்றுத்தரும் வல்லமையாக இருந்திட அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
நலம் தரும் நாயகனே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை வாருங்கள் என்ற தூயவனே, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அளித்தீ. உமது இரக்கப் பெருக்கை எக்காலங்களிலும் நீடிக்கச் செய்து நீர் வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இந்த திருபீடம் சூழ்ந்திருக்கின்ற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து இவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்க்கின்ற நன்மைகள், தேவைகள் ஆகிய அனைத்தையும் உமது சித்தத்தின்படியாலே கொடுத்தருளும். இத்திருத்தல பேராலயத்திற்கு உதவுகின்ற உபகாரிகள், நன்கொடையாளர்கள், நிரந்தர உறுப்பினர்கள், பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் இஞ்ஞாசியார், அருளானந்தர் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பூண்டி புதுமை மாதாவின் அருளையும் அவள் தருகிற ஆசீர்வாதத்தையும் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுகிற விசுவாசத்தையும் மனதிலே வைத்து நாம் எந்த மன்றாட்டுக்காக, எந்த வேண்டுதலுக்காக இங்கே கூடியிருக்கிறோமோ அந்த வேண்டுதலை மனதிலே இருத்தி நம்பிக்கையோடு நம் இறைவன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறே ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்ப அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் அன்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை போக்குகிறவர். இறைவன் மீது தன்னோட பாரத்தை வைத்து இறைவன் பயத்தை கொண்டு அதுவே பலமாக கருதி வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்து அதற்காக தம்மையே அழித்து கொண்டவர் அப்பத்தின் வடிவத்தில் உள்ளத்தில் வருகிறார். இந்த விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். இத்திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மரித்து இப்பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் VS லூர்து சேவியர் அடிகளாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தினம் தினம் அவரிடம் ஜெபிக்கிற பலர் அவருடைய பரிந்துரையாலே பல புதுமைகளை பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து விரைவில் அவர் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய உங்களை வேண்டுகிறோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜெப வழிபாடானது நடைபெறுகின்றது.
மாலை 5:15 மணிக்கு தொடங்கி இரவு 12 மணி வரை நடைபெறும் இந்த ஜெப வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசீரை நிரம்ப பெற்று செல்லுகின்றார்கள். எனவே நீங்களும் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். உங்கள் எண்ணங்களும் ஏக்கங்களும் நிறைவேறவும், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவும் பூண்டி தாயின் வழியாக உங்களுக்கு கிடைத்திடவும், உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திடவும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை வாழ்த்துகின்றோம். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாய் இருக்கின்ற எங்கள் இறைவா, மீட்பளிக்கும் அருளை அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை எந்நாளும் அனுபவிக்க தகுதி பெற அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்